தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரி கட்சிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் செய்தி அரங்கத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் காவியா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா. இடதுசாரி கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. இந்த நேரத்தில் விசிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்திருந்த நிலையில் தொடர்ந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக மே 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகளானது தொடர்ந்து எண்ணப்பட்டு வந்தது. அப்போது இதுவரை இல்லாத அளவு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளே ஆன தமிழக வெற்றி கழகமானது இதுவரை இல்லாத அளவு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டு வந்த திராவிட கட்சிகள் எதிர்க்கட்சிகளாகவும் தொடர்ந்து 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டன. அதேபோன்று திமுக 2வதாக பெரும்பான்மையுடன் எதிர்க்கட்சியாக செயல்படும் என முன்னதாக தெரிவித்திருந்தது. தாவேகா 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருந்த போதும் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக மேலும் 10 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழல் என்பது நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து தாவேகாவுடன் முதலாவதாக கூட்டணி வைத்த கட்சியாக காங்கிரஸ் அறிவித்தது. அதன்படி இந்த கூட்டணியின்படி 5 தொகுதிகள் தொடர்ந்து தாவேகா கூட்டணியில் இணைவதாக காங்கிரஸ் அறிவித்தது. இதன் காரணமாக தாவேகாவினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை 113, அதாவது குறிப்பாக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 113 உயர்ந்த நிலையில் மேலும் 6 இடங்கள் தேவைப்படும் என்ற சூழல் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் உதவியை தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் நாடியிருந்தார். குறிப்பாக 3 கட்சிகளுக்கும் அவர் வாட்ஸ்அப் மூலமாகவும் போன் மூலமாகவும் தொடர்ந்து அவர் தனது ஆதரவை கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் சிபிஐ கட்சி அலுவலகத்துக்கும் அதே போன்று சிபிஎம் கட்சி அலுவலகத்துக்கும் நேரில் சென்று தாவேகாவுக்கு ஆதரவு கோரியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் கடந்த 3 நாட்களாக மிகுந்த எதிர்பார்ப்பையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி வந்திருந்தன. இதன் காரணமாக மெஜாரிட்டிக்கு, அதாவது பெரும்பான்மைக்கு 6 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் தங்களிடம் உள்ள இரு தொகுதிகளை, அதாவது தலா 2 தொகுதிகளை சிபிஐ, சிபிஎம் அதே போன்று விசிக வழங்குமா என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வந்தனர். இதன் காரணமாக நேற்று முன்தினமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பதவியேற்பு விழாவானது இந்த குழப்பத்தின் காரணமாக தள்ளி போனது. இதன் காரணமாக ஆளுநர் ஆட்சி அமைக்க தாவேகா தலைவரை 2 முறை சந்தித்தும், அதாவது தாவேகா தலைவர் ஆளுநர் அர்லேக்கரை, அதாவது ராஜேந்திர அர்லேக்கரை 2 முறை சந்தித்தும் ஆட்சி அமைக்க அர்லேக்கர் அழைக்கவில்லை. பெரும்பான்மை இடங்களை காண்பித்துவிட்டு தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு அர்லேக்கர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இதனைத் தொடர்ந்து இன்று 3 கட்சிகளின் முக்கிய கூட்டமானது திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பே சண்முகம் தலைமையில் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமானது இன்று காலை தொடங்கி நடைபெற்று வந்தது. மதியம் 2:30 மணிக்கு தொடர்ந்து அதன் முக்கிய கூட்டமானதும் நடைபெற்றது. அதே போன்று சென்னை சூளைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மாநில கூட்டமானது நடைபெற்று வந்தது. அதே போன்று சென்னையில் உள்ள விசிக தலைமையகத்தில் விசிக தலைவர் திருமாவளவனும் தங்களது கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பது தொடர்பான முடிவை எடுக்கும் முக்கிய 3 கட்சிகளாக சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய 3 கட்சிகள் உருவெடுத்திருந்தன. குறிப்பாக இந்த முடிவுகளை தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களும், ஏன் இந்தியாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது என்ற அளவுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று முதன்முறையாக, அதாவது 3 கட்சிகளில் முதன்முறையாக சிபிஐ தனது முடிவை அறிவித்திருந்தது. அதன்படி நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகாவுக்கு வழங்குவதாக சிபிஐ கட்சி முடிவெடுத்திருந்தது. இது தொடர்பான ஆதரவு கடிதத்தை சிடிஆர் நிர்மல்குமார் சிபிஐ அலுவலகத்துக்கு நேரில் சென்று பெற்றுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பே சண்முகமும் இதனை அறிவித்தார். தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவதாக அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நிபந்தனைகள் தொடர்பாக 2 கடிதங்களிலும் எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் இது தொடர்பாக கேட்டிருந்த போது கவர்னருக்கு அளிக்கப் போகும் கடிதம் என்பதால் இதில் நிபந்தனைகள் குறித்து தெரிவிக்கப்படாது என இருதரப்பிலும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக பாஜக தொடர்பான எந்த திட்டங்களையாவது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் இதனை எதிர்த்து கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்புள்ளது எனவும் நிபந்தனைகள் கொண்டுள்ளதாகவும் பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் சிறிது நேரத்திற்கு முன்னதாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், அதே போன்று சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பேசியிருந்த போது
தனிப்பெரும் கட்சியாக தாவேகா தலைவர் விஜய் உருவெடுத்திருந்த போதும் பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்திற்காக கவர்னர் அதாவது ஆளுநர் ஆர்லேக்கர் அவரை அழைக்காமல் இருப்பது அரசியலமைப்பு சட்ட விதிப்படி தவறானது என மு வீரபாண்டியனும் பே செண்முகமும் கூட்டாக சேர்ந்து பேட்டியளித்திருந்தனர். அதே போன்று இன்னும் அதாவது மே 10ஆம் தேதிக்குள் ஆட்சி அமைக்கவில்லை எனில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர அதாவது கவர்னர் ஆட்சியை கொண்டு வர பாஜக கொல்லைப்புறம் வழியாக தமிழ்நாட்டில் நுழைவதே பிரதான காரணமாக இருக்கும் எனவும் அதை தடுப்பதற்காகவே தொடர்ந்து இரு கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் இரு தலைவர்களும் கூட்டாக அறிவித்தனர். இந்த வரலாற்று பிழைக்கு இடதுசாரிகளும் உடந்தையாகி விடக்கூடாது என்பதற்காகவே தாவேகா ஆட்சிக்கு தொடர்ந்து ஆதரவை அளிப்பதாக இரு கட்சி தலைவர்களும் தெரிவித்திருந்தனர். அதே போன்று மிக முக்கியமாக அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என இரு கட்சியின் தலைவர்களும் அறிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இதுவரை இடதுசாரிகளுக்கு திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் மாறி மாறி இருந்து வந்த போதும் அவர்கள் வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு வழங்கி வந்ததும் அதே போன்று அமைச்சரவையில் அவர்கள் இடம் கேட்காமல் இருந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே நிலையையே தற்போதும் இரு தலைவர்களும் தொடர்வதாக அறிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து அதே போன்று திருமா தொடர்பாக தெரிவித்திருந்த போது ஏற்கனவே திருமாவளவன் இடதுசாரிகளின் முடிவு எதுவோ அதனையே நாங்களும் எடுப்போம் என நேற்று கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து எங்களது முடிவை அவரும் எடுப்பார் என எதிர்பார்ப்பதாக இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்தனர். அதே போன்று பாஜக உள்ளே வந்தால் அதாவது பாஜகவுக்கு எதிரான போராட்டங்களில் திமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அவர்கள் தெளிவாக முன்வைத்த இரு காரணங்களை பொறுத்தவரை மாநில அரசுக்காக அதாவது மாநில அரசின் உரிமை போராடும் வேளையில் திமுகவுடன் சேர்ந்து போராடுவோம் எனவும் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே தாவேகாவுடன் இணைந்துள்ளதாகவும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு வழங்கியிருப்பதாகவும் மு வீரபாண்டியன் மற்றும் பே செண்முகம் ஆகியோர் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று திமுக குறித்து பேசியிருந்த போது தொடர்ந்து திமுக எந்த நிலையிலும் எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று மட்டுமே தங்களிடம் தெரிவித்ததாக இரு தலைவர்களும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். திமுக அதாவது இரு இடதுசாரி கட்சிகளும் தொடர்ந்து தாவேகாவுடன் இணைந்ததால் திமுக கண்டிக்குமா என்ற கேள்விக்கு திமுகவிடம் அனுமதி பெற்று இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்ற அவசியம் தங்களுக்கு இல்லை என இரு தலைவர்களும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். தேசிய அளவில் பிரதானமாக தனி கட்சியாக தாங்கள் உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் யாருடைய அனுமதியும் பெற்று எந்த கூட்டணியிலும் தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என இரு தலைவர்களும் குறிப்பாக பே செண்முகம் இதனை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதே போன்று விஜய் மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுப்பாரா என்ற கேள்விக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்ற பட்சத்தில் அவர் மதச்சார்பற்ற பாணியை அவர் கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஒருவேளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் அதனை எதிர்த்து நாங்கள் போராடும் சூழலுக்கும் தள்ளப்படலாம் எனவும் இரு தலைவர்களும் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்துக்காக திமுகவுடன் தொடர்ந்தோம். அதே போன்று திமுகவின் திட்டங்களை அவர் தாவேகா அரசிலும் தொடர வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து இரு இடதுசாரி கட்சிகளும் ஆதரவளித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆதரவளித்த பின்னர் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கியமான பதிவினை தெரிவித்திருக்கிறார். அதன்படி தற்போதுள்ள சட்டப்பேரவை ஏற்கனவே கலைக்கப்பட்டுவிட்ட நிலையில் அது குறித்த பிரகடனத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளியிட்டிருப்பதாகவும் இந்த சூழலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை மேம்படுத்துவதற்கும் ஒரு புதிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நேற்று முன்தினம் குறிப்பிட்டது போன்று எதிர்க்கட்சியாகவே திமுக செயல்படும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்திருந்ததையும் அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தாவேகாவுக்கு மேலும் 2 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் அதாவது ஏற்கனவே தாவேகாவுக்கு இருந்த 108 தொகுதிகள் அது தொடர்ந்து காங்கிரஸ் சிபிஐ மற்றும் சிபிஎம்மோடு சேர்த்து 116 தொகுதிகள் என தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே தாவேகாவுக்கு தேவைப்படும் நிலை என்பது நீடிக்கிறது. இதற்கு திருமாவின் பதில் மட்டுமே தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவாரா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திருமாவின் பதிலை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது என்று கூறப்படும் என்ற வகையில் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயும் இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். முன்னதாக நேற்று சிடிஆர் நிர்மல்குமார் இரு கட்சி அலுவலகங்களுக்கும் சென்று தலைவர்களை சந்தித்த போது விஜய் ஏன் அலுவலகத்துக்கு வந்து நேராக சென்று ஆதரவு கேட்கவில்லை என பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் சிபிஐ சிபிஎம் ஆகிய இரு கட்சிகள் நேரில் ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து விஜய் நேரில் சென்று அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதாக பல்வேறு தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட நிலையில் திமுக அதிமுக கூட்டணி என்பது நிகழாது என்பதும் இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.